ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் அப்பு. ஸோ ஆக்சுவலாக அந்த கேப் அப்பை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 190 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்குது. ஸோ நிஃப்டி ரொம்ப புல்லிஷாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டெக் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்லா போகும் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ அதே தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃப்ரைடே எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கே வெளியே வந்துட்டேன். மேபி இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி மிட் கேப் நிஃப்டிக்கு அப்படின்றதுனால ஒரு வால்டைல் இருக்குன்னு பார்த்தேன். பட் பெருசாக வால்டைல் இல்லை. மார்க்கெட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் அப்படியே அங்கேயே முடிஞ்சதுனால ஸோ வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் கிடச்சிருக்கும். பட் இனியா இதுவே போதும் அப்படின்றதுனால நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக் மேலேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு விஷயம். ஸோ நேத்தோட ஹை அண்ட் லோவை மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப டெசிசிவாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த மட்டுக்கு நல்ல ஒரு புல்லிஷு. நிஃப்டி ரொம்ப புல்லிஷாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து எண்ட் ஆஃப் டே வந்து ஷேடாக இருக்குது. இப்போ கரெக்டாக அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 25K மேலே இருக்குது. அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 200 பாயிண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு விழலாம் அப்படின்றத நான் நினச்சிட்டு இருக்கேன். விழுந்துட்டு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வேகமாக எழும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெள்ளிக்கிழமை இல்லைனா நெக்ஸ்ட் திங்கக்கிழமை கண்டிப்பாக மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக் போகும். ஸோ கண்டிப்பாக மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இல்லைனா மண்டே ஒரு நல்ல மூவ் இருக்குது மார்க்கெட்டில். நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் 1-2 நாட்களில் நம்ம ரிவீல் பண்ணிடலாம். அண்ட் ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஐவியை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி அட் த மணி ஐவி 1% அதிகமாக இருக்குது. ஈவன் இந்தியா விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.3 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். ஸோ அந்தளவு வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்படி ஏறவே இதோடைய அட் த மணியே ஏறி இருக்குது. பட் ஆனால் 23,400 இப்போ கரெக்டாக அட் த மணி வச்சுருக்கு. 23,600 வரையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து ஸ்பைக் இல்லை ஐவியில். அப்படின்றதுனால இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா இந்த ஐவி அப்படியே மெயின்டைன் ஆகிற பட்சத்தில் இல்லை ஐவி குறையிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே மேலே எழும். இல்லை ஐவியில் ஒரு மாற்றம் வருது ஒரு 2-3% இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் வரையும் இறங்கி 23,200 வரையும் கூட போகலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கேன். லெட்ஸி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அந்த விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியோட சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது 23,400 நல்ல ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது இன்ட்ரா டேயில் பண்ணது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது அங்கங்கே இருக்குது, ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 23,200 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து 23,600 வரையுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். 23,600க்கும் 23,200க்கும் நடுவில் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. பிசிஆர் ஃபின் நிஃப்டியில் ரொம்ப நாள் கழிச்சு 1க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். புட்டு அந்தளவு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரைட்டிங் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. அண்ட் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட் பார்க்கும்போது கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாங் பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல க்ளோசிங் ஃபின் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எஃப்ஐயோட டேட்டா விஷயம் பார்க்கும்போது இன்னும் அப்டேட் ஆகலைங்க. இது ஃப்ரைடே டேட்டா தான் இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு பெரிய மாறுதல் இல்லை அப்படின்றதுனால ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். ஒரு 8:30 9 o'clock மேலே இது அப்டேட் ஆகும். செக் பண்ணிங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு க்ரீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த வாரம் விட்டுருங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எக்ஸ்பைரி மந்த் அப்படின்றதுனால எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால பெருசாக வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ரோல் ஓவர் கூட பெருசாக ஆகுமான்னு தெரியல. ஒரு ஆவரேஜ் ரோல் ஓவர் தான் இருக்கும் அப்படின்றதும் நம்புகிறேன். ஏன்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. பட் அதான் அதே இடம் வந்து முடியுது அப்படின்றதுனால ரோல் ஓவருக்கு பெரிய பங்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸி பார்க்கலாம். ஏஸ் நண்பா, நம்ம செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற மெத்தடு 2 நாள் ஓகேங்களா. இன்றைக்கி நேற்று 2 டேஸோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கங்க. அது கூட வந்து பிபி டைனமிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா இண்டெக்ஸ்க்குமே பொருந்தும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சை எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஃபர்தர் ஹை வரலாம். ஸோ நேத்தோட லோ ஃபர்தராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ போகிறதுக்கு வழிவகுக்கும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு அதே மாதிரி இன்னையோட ஐ நேத்தோட லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதை செக் பண்ணிக்கங்க. பிபி டைனமிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்டு ஆப்ஷன் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ டேட்டா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் நடுவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வாரம் அப்படின்றதுனால வால்டிலிட்டி இருக்கும். பட் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் பெருசாக இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஷை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் டைம் ஹையில் ரொம்ப நேரமாக இருந்தது. நான் எதுவும் செல் ஆஃப் வரும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்குமே வந்து ஷேக் ஆகலை. எங்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டி மட்டும், இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டி தான் நினைக்கிறேன், ஒரு எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் எக்ஸ்பைரிக்கு அப்படின்றதுனால இதில் ஒரு டிராஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி கண்டிப்பாக இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளது. ஸோ 73 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்குது. வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிசிஆரை செக் பண்ணும்போது பிசிஆருமே வந்து நிஃப்டியில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக்கும் சரி டவ்வும் எப்போ ஏறுதோ, மோஸ்ட்லி டவ்வை பாருங்கள், டவ் வந்து ஏறிச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நவரும். ஸோ ஐடியும் கூட நாஸ்டாக்கும் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்தியாவில் ஐடி ஸ்டாக்ஸும் பேங்கிங் ஸ்டாக்ஸும் நல்லா பண்ணோம் மோஸ்ட்லி. அப்படி இல்லைனா ரிலையன்ஸும் உள்ளே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி இந்த ஒரு காம்போசிஷனில் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஷேடாக இருக்கிறத பார்க்க முடியுது. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வால்டிலிட்டிக்கு உட்படும். நம்ம ஆல்ரெடி ஃபின் நிஃப்டியில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியில் இன்னும் 200 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது ஆஸ் பர் ஐவியை பொறுத்து. ஓகேங்களா. இதே ஐவி மெயின்டைன் ஆச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட் ஏறும். இல்லைனா இந்தியா விக்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்து அப்படின்னா மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஐடியா இது ஆக்சுவலாக நான் கொடுக்கணும்னு இருந்தேன் நண்பா. ஸோ இந்தியா விக்ஸில் +3% -3% ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு மணி நேரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயமும் ஓகேங்களா. ஸோ +5% ஒரு மணி நேரம் இருக்குது. ஒரு மணி நேரம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து டேரக்ஷன் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இது உங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 2% நினைக்கிறேன், 2% மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மறுபடியும் அவன் எதாவது பிரச்சனை கொடுப்பானான்னு தெரியல. ஸோ ஜப்பான் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, இது நம்ம பார்த்து தான் ஆகணும். குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது கோளாறு கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் அது இதை மாதிரி நல்லா ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.